பாவம் செஞ்சா கவலை வர்றது எது? தக்வாவுடைய அடையாளம், இறையச்சத்தினுடைய அடையாளம். அந்த சஹாபி வகஅத்து அலா இம்ராஅதி, என்ற மனைவியோட ரமலானினுடைய அன சாயிமுன், நான் நோன்பு நோட்ட நிலைமையில் என்னுடைய மனைவியோடு உடல் உறவில் ஈடுபட்டேன். மாதவிடாயுள்ள பெண்கள், மாதவிலக்குள்ள பெண்கள், அவர்கள் அந்த நேரத்தில் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது மாத்திரம் போதும், கஃபாரா இல்லை அதற்கு. காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். எம்பெருமானார் உயிரிலும் மேலான உள்ளமெல்லாம் நிறைந்த செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை அணுகும் பிசகாது வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபியீன்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், கியாமம் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளி வாயலுக்கு இஅ்திகாஃப் எனும் நிய்யத்தோடு சமூகம் தந்திருக்கக்கூடிய எனதர்மை ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று கடமையாக்கி வைத்திருக்கிறானோ அவைகளை முடிந்த அளவு எங்களால் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகளை எல்லாம் வாழ்க்கையில தவிர்ந்து இதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹும் ரசூலும் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்க்கையில முழுவதுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் வசியத் எனும் நட்கட்டளை பிறப்பிக்கிறேன். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமான படைப்புகளை இந்த உலகத்தில் படைக்கிறான். முதலாவதாக ஒரு படைப்பை படைக்கிறான். அந்த படைப்புக்கு அல்லாஹுவை வழிபட மாத்திரம் தெரியும், அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்ய தெரியாது. அப்படியான ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறான். அந்த படைப்புக்கு அல்லாஹுவை வழிபடுவது மாத்திரம் தான் தெரியும், அல்லாஹுவுக்கு மாறு செய்வது என்றால் என்னவென்று கூட தெரியாது. அப்படியான ஒரு படைப்பு, அற்புதமான படைப்பு. அவர்கள் தான் மலக்குமார்கள். இரண்டாவதாக ஒரு படைப்பை படைக்கிறான். அல்லாஹுவுக்கு முழுவதுமாக மாற்றமே செய்யக்கூடிய ஒரு படைப்பு. அவனால் வழிபட முடியாது, பிறரை வழிகெடுக்க முடியும் என்றா அவன் இப்லீஸ். மூன்றாவதாக ஒரு படைப்பை படைக்கிறான். அல்லாஹுவுக்கு அவன் வழிபடவும் செய்வான், அல்லாஹுவுக்கு மாறும் செய்வான். இந்த இரண்டிலும் பின்னி பிணைந்து படைக்கப்பட்டவன் தான் இன்சான் என்று சொல்லக்கூடிய மனிதன். எனவே மனிதனாக பிறந்தால் பாவம் செய்யாமல், தவறு செய்யாமல் இவனால் உலகத்தில் வாழ முடியாது. குலிகல் இன்சான் பைனல் ஹதஇ வன் நிஸ்யான், தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனை படைச்ச இன்கிரீடியன்ஸ்ல ஒன்றாவே நாங்க எதை எடுத்துக்கொள்ளலாம்? தவறையும் மறதியையும். அப்போ ஒரு மனிதனுக்கு தவறு என்பது இருக்கிறது, அவன் பாவம் செய்வான். இப்படி பாவம் செய்யக்கூடிய மனிதன், இவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டாலும், சுமாராக குர்ஆன் சொல்லுவதும் படி ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த 11 மாத காலமாக எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாய்? காலையில எழுந்ததிலிருந்து மாலை வரைக்கும் உடல் உறுப்புகளால் பார்க்கும் பார்வையில் பாவம், கேட்கும் கேள்வியில் பாவம், பிடிக்கும் பிடியில் பாவம், நடக்கும் நடையில் பாவம் என்று திரும்பும் புறமெல்லாம் பாவத்திலே இருக்கிறோம் இல்லையா? வலதால் திரும்பினால் அங்கும் பிரச்சினை, இடதால் திரும்பினால் அங்கும் பிரச்சினை, முன்னால் திரும்பினால் அங்கும் பாவம், பின்னால் திரும்பினால் பாவம், மேலே கீழே என்று மனிதனை சூழாகவும் பாவத்தால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறான் இந்த ஜமானிலே. பாவத்தில் இருந்து இவன் தவிர்ந்து கொள்ள நினைத்தாலும் இவனை பாவம் சேர்ந்து கொள்ளுகிறது. அப்படியான ஒரு காலம். இப்படி படைக்கப்பட்ட இவன் பாவம் செய்வது என்பது புதிதான ஒரு விடயம் அல்ல. அவன் நினைப்பான், ரப்புல் ஆலமீனே, இன்றிலிருந்து உன்னை வழிபடுவேன், தொழுகையை விடமாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், புறம் பேச மாட்டேன், வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டேன் என்றெல்லாம் இவன்
தனக்கு தானே சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுகிறான் ஒவ்வொரு துஆவிலும் ஒவ்வொரு தௌபாவிலும். ஆனாலும் கூட அவனை மறந்து அன்றைய இரா பொழுதிலே அவன் பாவம் செய்ய முயல்கிறான் என்றால் அவனை மீறி பாவம் நிகழ்கிறது. ஆக மனிதனாக படைக்கப்பட்டவன் பாவம் செய்வான். ஆனால் இந்த பாவத்திலிருந்து நப்சோடு போராடி அந்த பாவத்தை விட்டும் விலகிக் கொள்பவன் புனிதன். எனவே மனிதன் என்பவன் பாவம் செய்யும் சுபாவம் உள்ளவன் என்பதனை அறிந்த ரப்புல் ஆலமீன் உலகத்திலே நீ வாழும் 12 மாதங்களிலே நீ செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். மாதத்தில் 3 சுன்னத்தான நோன்பு தாரான், அதுலேயும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறானே. பராத்துடைய நோன்பு, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா முன்பின் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நோன்பு. மிஅராஜுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய ஆஷூராவுடைய நோன்பு, இப்படி சில ஒரு நாள் பொழுது இபாதத்தின் காரணமாக ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நீ பாவ மன்னிப்பு பெற வேண்டும். ஏனென்றால் பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ள நீ என்னிடத்தில் வந்து சேரக்கூடிய நேரத்தில் பாவ மன்னிப்பு பெற்றவனாகத்தான் வந்து சேர வேண்டும். இப்படி கொடுத்த அல்லாஹ் சில்லறையாகவே கொடுத்து கொண்டிருந்த ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ரமலான் எனும் ஒரு பொக்கிஷத்தை, நீ செய்த பாவங்களை எல்லாம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய ரஹ்மத்து விசாலமாக இருக்கிறது, மக்ஃபிரத்தையும் விசாலமாக தருகிறேன், ஐத்துக்கும் மினன்னார் என்று சொல்லும் நரக விடுதலையையும் விசாலமாக தருகிறேன். அது என்ன தெரியுமா? அதுதான் இந்த ரமலான் எனும் பொக்கிஷம். 11 மாத காலமாக பாவ கடலிலே மூழ்கி கிடந்த உன்னை பரிசுத்தப்படுத்தும் ஒரு மாதமாக உனக்கென்று தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜபு மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது அல்லாஹ்வினுடைய மாதம், ஷஅபான் மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ரி அது என்னுடைய மாதம், ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி இது என்னுடைய உம்மத்தினர்களுடைய மாதம். முதல் 10 எடுத்துக்கொள்ளுங்களே, எவ்வளவு ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான். முதல் 10ல் நாங்கள் எல்லாரும் துஆ கேட்போம் இல்லையா? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுள்ளவனே, ரஹ்மத்து செய்யக்கூடியவனுக்கெல்லாம் ரஹ்மத்தாலனே, எங்களுக்கு ரஹ்மத்து செய்து விடு ரஹ்மானே என்றெல்லாம் துஆ கேட்கிறோமே. எதை கேட்கிறோம் என்றா அவனுடைய இரக்கம். ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த திசைக்கு போவது என்று தெரியாத ஒரு நிலைமையில வாழ்க்கையில முடங்கி கிடப்பான். குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும், திரும்பி பார்க்க இயலாது, களத்து வரைக்கும் நெருங்கி போயிருக்கும், யோசிக்க கூட முடியாது. சரி, வியாபாரம் தான் செஞ்சு பார்ப்போம்டா நல்லா போய்கொண்டிருக்கும், திடீரென்று என்ன நடந்ததோ தெரியாது, அப்படியே முடங்கி போய் அப்படியே சூழ்ந்து விடுவான். எல்லாம் இவனுக்கு எதிராக வந்து விடும், நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். நல்லா லாபம் பார்த்த பிசினஸ் உண்டு, இவனுக்கே எதிராக திரும்பும் தருணம் உடைந்து போகிறான். நல்லா இருந்திருப்பாங்க குடும்பம், பிள்ளையோட, மனைவி மக்களோட, திடீரென்று ஒரு நோய், வைத்தியர் சொல்லிட்டாங்க இது வந்து ரத்தத்தில் கேன்சர், இல்லை இது வந்து முள்ளில் வரக்கூடிய ஒரு கேன்சர், இல்லை இது வந்து சோப்படுத்தவே முடியாது, இது வந்து ஒரு கிரிஜியோஃபீனியா போன்ற ஒரு நோய் என்றெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நடக்கிறது அல்லவா உலகத்தில்? இப்படி சுமூகமான முறையில், அழகான முறையில் வாழ்க்கையை கொண்டு போன ஒருவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒன்று நடக்கிறது. குழம்பி போகிறான், சொத்து செல்வங்களை எல்லாம் இறைத்து வாரி வழங்குகிறான். ஏன்? தன்னை பிள்ளைக்காக வேண்டி, தன்னை மனைவிக்காக வேண்டி, தன்னை உம்மாக்காக வேண்டி, தன்னை வாப்பாக்காக வேண்டி, எப்படியாவது அவங்கள சோமாய் கொள்ளணும். திடீரென்று நல்லா வாரான், அவனை பின்னுக்கு திரும்பி பார்த்தா சொத்து செல்வங்களோட, இபாதத்துக்களோட, மனைவி மக்களோட அண்டண்டைக்கு திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த அவன் திடீரென்று ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான். இந்த சிக்கலின் போது என்ன செய்வது? கடன் பிரச்சினை. வளமையாக கொடுக்கக்கூடிய பிரமாணம் இருக்கின்ற என்றால் நாங்கள் கடன் எடுப்போம், அதனையும் தாண்டி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பிளாக் ஆகினா அந்த வருடம் ஃபுல்லாக அவனுக்கு நிம்மதி இழந்து போகிறான். இப்படி குடும்பத்தில், பொருளாதாரத்தில் என்று எல்லா பக்கங்களிலும் அவன் இறுகி போய் இருக்கின்ற நேரத்தில் ரமலான் மாதத்தை ஒருவன் அடைந்து கொண்டால், முதல் 10 அடைந்து கொண்டால், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா
தீர்வை வணங்கக்கூடிய ரப்புல் ஆலமீனே உன்னோடு பேசுகிறான். அவனோடு பேசும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து கொண்டால் நிச்சயமாக அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே சஹருக்கு முன்பதாக எழும்பி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடி பாருங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய முழு வாழ்க்கையையும் உன் கண் முன்னால் கொண்டு வைப்பான். உன்னோட ரிஸ்க்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், ஆனா அதை சமீபத்தில் கொண்டு தருவான். இன்னும் ஒரு 5 வருஷத்துல லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க நீங்க இருப்பீங்க. கலாக்காலத்தில் அப்படி இருந்திருக்கும். ஆனால் அதை தேடுறதுக்காகவே நீங்க அலைச்சல் கூட, அந்த அலைச்சலை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக்கி தாரான். வரக்கூடிய ரமலான் அற்புதமான மாதம், முஃமின்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம். பாவங்களை எல்லாம் விட்டு விலகி அற்புதமான ஒரு அமைதியை தரக்கூடிய மாதம் இல்லையா? இந்த பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை, அது இல்லை அவனுடைய நோக்கம். இந்த நோன்பை பிடிக்கிறதால வெறுமனே நீங்க பசித்திருந்து தாகித்திருந்து அன்றாட வாழ்க்கையை போல மற்ற காலங்களில் செய்யக்கூடிய பாவங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறது இல்லை அதோட நோக்கம். ரமலான தாரதி அல்லாஹ் குர்ஆன்ல ஷோர்ட்டாவே சொல்லிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினோம். கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சமுதாயத்தினருக்கு எப்படி நோன்பை நாங்கள் கடமையாக்கினோமோ அதே போல உங்களுக்கும் நோன்பை தாரோம். கடைசியில் ஃபைனல்ல முடிக்கிறான் லஅல்லக்கும் தத்தகூன். ஏன் தாரம் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணம். தக்குவாதாரியாக மாற வேண்டும் என்றா அல்லாஹ் முழு வாழ்க்கையையும் தக்குவா என்ற ஒன்றில் மறைச்சி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் இடத்துல நிறைய பேர் வந்து நாயகமே யா ரசூலுல்லாஹ் அவுசீனி, எனக்கு வசியத் செய்யுங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கோ. இந்த அல்லாஹ்வை பயந்துகொள், இத்தகுல்லாஹ் இத்தகில்லாஹ் என்ற அந்த வார்த்தையில முழு வாழ்க்கையும் அடங்கிடும். சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாழ்க்கை அடங்கிடும். அல்லாஹ்வுடைய லிகா கிடைப்பதற்கான வாழ்க்கை அடங்கிடும். பெருமானாருடைய அன்பு கிடைப்பதற்கான வாழ்க்கை அடங்கிடும். தக்குவாவோடு வாழ்ந்தா அது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? அந்த தக்குவாவை எதிர்பார்க்கிறான். தக்குவாண்டா இறையச்சம், அல்லாஹ் சொன்னதை செய்யறது, தடுத்ததை தவிர்த்து கொள்றது. எதிலையும் ஒரு வருமானம் வருதுண்டா அந்த வருமானம் எதன் மூலமாக வருது, அதனுடைய லாபம் எப்படி வருது, இஸ்லாம் சொன்ன விதத்தில் வருதா இல்ல கூடதா தான் வருது. ஆனா இஸ்லாம் சொல்லாத விதம் என்றா மனசு அந்த நேரத்தில் சாயும் சல்லியின் பக்கம். அந்த நேரத்திலும் யோசிப்பான், இல்லை இல்லை அல்லாஹ் எனக்கு ஹலால் ஆக்கிக்கிறான் வியாபாரத்தை தான், வட்டி எனக்கு ஹராம் ஆக்கிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் நேர்மையான முறையில் சிந்திப்பான். ஒருத்தனுக்கு அவசரமாக பேசிட்டான், அவருக்கு உயர்நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் என்றால் சத்தமாக பேசிட்டான், கல்பு நொந்திருச்சு, அதை பற்றின கவலை அவனுக்கு யோசிக்க வைக்கும். அடே அவன் ஒரு மனிதன் இல்லையா, அவனோட கல்பை நோகடிச்சிட்டோமே, அவன் என்ன யோசிச்சிருப்பான், நான் வந்த கோவத்துக்கு பேசிட்டேனே, அவன் ஏதாவது கல்பு நொந்திருந்தா அவனுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா என்றெல்லாம் யோசிக்க தூண்டும் அவனுடைய உள்ளத்தில் தக்குவா இருந்தால். 5 நேரம் தொழுகையை விட்டிருப்போம். லுஹர் தொழுகை, லஞ்ச் டைம், ஆஃபீஸ் டைம், கஷ்டமான நேரம், அல்லாஹ்க்காக வேண்டிய ஒரு நேரம் கொடுப்பதற்கு உங்களுக்கு மனசு இடம் கொடுக்கவில்லை என்றால் தக்குவா உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக உங்களோட மனசு இடம் கொடுக்கும். உலகமே வந்தாலும் காலடிக்கு வந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் ஒதுக்கிட்டு வர்றேன். போவீங்க, பள்ளியை தாண்டி போவீங்க, இமாம் ஜமாத் நடக்கும் பள்ளியில, ஆனா கல்பில் ஒரு சொட்டு கவலை இருக்காது, நான் தொழலையேண்டு. சுபஹு தொழாம விழித்திருப்பீங்க காலையில, அன்றைய காலை பொழுது சுபஹ் இல்லாம இருந்திருக்கும். ஆனா அதை பத்தி உண்டான கவலையும் கூட உங்களுக்கு அந்த நாள்ல வராது, நான் இன்றைக்கு சுபஹு தொழலையேண்டு. ஏண்டா அது தக்குவாவினுடைய அடையாளம் இல்லையா? பாவம் செஞ்சா கவலை வர்றது எது? தக்குவாவுடைய அடையாளம், இறையச்சத்தினுடைய அடையாளம். அல்லாஹ் சிலர்களை பார்த்து சொல்றான், கத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அவங்களோட உள்ளங்களுக்கும் அவங்களோட செவிகளுக்கும் நாங்க முத்திரையிட்டுட்டோம். அப்படின்டா அவங்களுக்கு எதை பத்தி சொன்னாலும் கவலை வராது. தொழுகைன்றது ஃபர்த் என்றெல்லாம் சொன்னாலும் கூட உள்ளத்துல பயமச்சம் வராது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த உள்ளத்தை சீல் பண்ணிட்டான். சீல் பண்ண உள்ளத்துக்கு எங்களை கவலை வரும்? வராது இல்லையா? எனவே அப்படியான நிலையிலிருந்து பாதுகாக்கிறது தக்குவா. இந்த தக்குவா என்பதை எதிர்பார்க்கிறான் நோன்புல. எப்படி எதிர்பார்க்கிறான் தெரியுமா? வெறுமன ராவு ஃபுல்லா முழிச்சிருந்து, இரவு ஃபுல்லா முழிச்சிருந்து, நைட் அடிச்சு போட்டு, சுபஹு வர காட்டி முழிச்சிருந்து, சுபஹுல சஹர் செஞ்சுட்டு, அதுவும் ஒரு 3 மணிக்கெல்லாம் திண்டு போட்டு, சஹர் நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல், ஒரு இபாதத்துக்கள் இல்லாமல், ஒரு தஹஜ்ஜத் இல்லை, அப்படியே தூங்குறது. சுபஹுக்கு பின்னாலேயும் தூங்குறது, சுபஹும் இல்லை,
சிலவங்க அந்த முழிச்சிக்கிறதுக்காக வேண்டி சுபஹ் தொழுகிறது. லுஹர் இல்லை, அசர் இல்லை, நோம்பு துறக்கிறதுக்கு அரவருக்கு முதல் முழிச்சு கொள்வது. இப்படியே ஒரு அரவாசி நோம்பு போயிடும். வேணுமெண்டா ஒரு 5 நோம்பு சரியான முறையில் போகும். இது இல்லை நோன்பு. சாலிஹீன்களிடத்தில் நோன்பு என்பது இது இல்லை. வெறுமன பசித்திருப்பது அல்ல. அவனுடைய சிந்தனையில் அல்லாஹ் நினைவுக்கு வர வேண்டும். வெறுமன பசித்திருக்க முடியாது அவனால. பசித்திருப்பது மட்டுமில்ல, அவனுக்கு தேவை தக்குவா. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தால் நாங்கள் முஸ்லீம்கள் தானா? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமே, குர்ஆனை உள்ளத்தில் சுமந்த ஹாஃபில்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான மாதம் இந்த குர்ஆனை மீட்டிக் கொள்வதற்கு. குர்ஆன் எல்லாம் அப்படியே வீட்டில் ஒரு மூலையில் ஒரு ரெக்கில் போய் அப்படியே தூசி பிடிச்சிருக்கும். ரமதான் மாதம் வந்து தட்டி தொடச்சி ஒரு இடத்துல வைக்கிறது. முதல் நோன்புக்கு ஒரு ஒரு பக்கத்தை அப்படி ஓதுறது, மற்ற நாள் எல்லாம் மறந்துடுறது. ஏன்? பிஸி. வாழ்க்கையில் எந்த நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு சொட்டு நேரம் கொடுக்க முடியவில்லை என்றா ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம், அதில் தூங்குறதுக்கு 8 மணித்தியாலத்தை கழிங்களே. கழிச்சா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு 12 ஹவர், மார்னிங் 9 to ஒரு 6 வைங்களே, ஒரு 8 ஹவர் வச்சுக்கொள்ளுங்களே. அங்கே தூங்குறதுக்கான 8 ஹவர் போகுது, இங்கே வேலைக்கான 8 ஹவர் போகுது, 16 ஹவர். மிச்சம் உண்டான 8 ஹவரையும் வீணாக கழிக்கிறோம் எங்கள்ட சுயநலத்துக்காக வேண்டி. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதற்கு கூட அரவருக்கு மேலே போகாது. அந்த அரவரை கூட அல்லாஹுக்காக நாங்கள் கொடுக்கிறோம் இல்லையே. ரமதானில் கூட சுன்னத்தான ஒரு வணக்கத்துக்கு ஃபர்துடைய நன்மையை ரப்புல் ஆலமீன் தரக்காத்து கொண்டிருக்கிறான். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லை அல்லாஹ் தரக்காத்து கொண்டிருக்கிறான். எனவே இப்படியான அற்புதமான நன்மைகளை கொள்ளையடிக்கும் மாதத்திலே இந்த மாதத்தை ஒருவன் பாழாக்கினால் இவன் நாசமாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செஞ்சாங்க. ஒரு மனிதன் ரமலானை அடைந்து அவன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும். துவா கேட்டது யாரு தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதம் என்பது தன்னை செதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதம். நன்மைகளை கொண்டு, தக்குவாவை கொண்டு எமது காலங்களை ஒரு மனிதன் ரமலானுடைய முதல் நாளில் நுழைந்து விட்டால் 30வது நாள் நோன்பு நோற்று வெளியில் வருகின்ற பொழுது, அவன் நுழையும் பொழுது மனிதனாக இருந்தால் வெளியில் வருகின்ற பொழுது புனிதனாக மாறியிருக்க வேண்டும். அவன் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு யோசனையும் அவன் ஒரு முஃமினை போன்று, ஒரு முத்தகீனை போன்று அவன் சிந்திக்க வேண்டும். நான் இன்றைக்கு தொழல என்றா அந்த நாள் ஃபுல்லா அவனுக்கு கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய உள்ள நோவும்படி அவன் பேசியிருந்தா அவன் மன்னிப்பு கேட்கணும். அவன் யாராக இருந்தாலும், இவன் மேல் பிழையாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவனுடைய உள்ளம் இடம் கொடுக்க வேண்டும். வியாபார ஹலாலை பேண வேண்டும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையை பேண வேண்டும், இரத்த பந்தங்களில் ஒற்றுமையை பேண வேண்டும். இது அத்தனையும் வரும் எப்ப தெரியுமா? தக்குவா என்றது உள்ளத்துல வந்தா. இந்த தக்குவா வந்துட்டா மீதம் உண்டான 11 மாதமும் சுமூகமான முறையில போகும். பாவத்தின் பக்கமே போக மாட்டான். பாவத்தை கண்டா விரண்டு ஓடுவான். இபாதத்தை கண்டா ஆர்வம் வரும். பாவம் செஞ்சு நினைச்சா கவலை வந்துடும் அவனுக்கு. எனவே இந்த நோன்புல சில விடயங்களை வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். நோன்புடைய சட்டதிட்டங்களை கொஞ்சம் விளங்கி நோம்பு பிடிக்கணும். இப்ப நோன்பு என்பது பொதுவாக 3 தன்னை தவிர்த்துக் கொள்வது. பொதுவாக நோன்பை பாத்திலாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதுல வேண்டுமென்று ஒரு மனிதன் உண்டாலோ பருகினாலோ அல்லது தன்னுடைய மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டாலோ அவன் நோன்பு முறிஞ்சிரும். இது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம். எனவே வேண்டுமென்று சுயநினைவு இருப்பதோட ஒரு மனிதன் நோன்பை முறிச்சு கொண்டா இவன் கலா மட்டும் செஞ்சா போதுமா அல்லது கஃபாராவும் கொடுக்கணுமா என்றா ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம், ஒரு மனிதன் தன்னுடைய நோன்பு காலத்திலே பகல் நேரத்தில் தன் மனைவியோட உடலுறவு கொண்டு அவன் நோன்பை பாத்திலாக்கி கொண்டா கலா செய்வது கடமை. அதே நேரத்தில் குற்றப்பரிகாரமும் அவன் செய்ய வேண்டும். குற்றப்பரிகாரம் என்றா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்துல ஒரு சஹாபி வாராரு, வந்து கேட்கிறாரு, நாயகமே யா ரசூலல்லாஹ் ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் நாயகமே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாலக்க, உனக்கு என்ன நடந்தது? சொன்னாங்க அந்த சஹாபி, வகஅத்து அலா இம்ராஅதி, என்ற மனைவியோட ரமலானினுடைய அன சாயிமுன், நான் நோன்பு நோட்ட நிலைமையில் என்னுடைய மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பரிகாரம் உண்டு என்றாங்க. சொன்னாங்க, உன்னால ஒரு அடிமையை உரிமை செய்ய முடியுமாண்டாங்க. நான் அதுக்கு சக்தி பெற மாட்டேன் நாயகமே, அந்த அளவு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை.
அப்ப சொன்னாங்க ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க முடியுமா? இல்லை நாயகமே, உடம்பு இடம் கொடுக்கவில்லை. மூன்றாவதாக சொன்னாங்க, அப்படி என்றா இத்ஆமு சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழை எளியவர்களுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா? இல்லை நாயகமே, நானே ஒரு பரம ஏழை, எனக்கு எப்படி அது முடியும்? சொன்னாங்க, அப்ப கொஞ்சம் அங்கே போயிருங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஈத்தம்பழ பொதி நன்கொடையாக வருகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐன சாயில், அந்த கேள்வி கேட்டவரை கூப்பிடுங்க. அவர் வந்தாரு. வந்ததோட சொன்னாங்க, குத் ஹாதா, இதை பிடிங்க, பிடிச்சி ஃபதஸத்தக் பிஹி, உன்னோட ஊர்ல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு இதை கொண்டு சதகா செய்யுங்கன்றாங்க. இது ஒரு நீண்ட ஹதீஸ். அதுக்கு பின்னால அந்த சஹாபி சொல்றாரு, ஏண்ட ஊர்ல என்ன தவிர ஏழை யாருமே இல்லை, நான் தான் ஒரு ஏழை, இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. கடைவாய் பற்கள் தென்படும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. என்றா அதுக்கு போல சொன்னாங்க, எடுத்துக்கோ பரவாயில்லைன்றாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதனுக்குடைய கஃபாரா என்னவென்று தெளிவாகிவிட்டது. முதலாவதான விஷயம், ஸ்ரீலங்காலையும் இல்லை, செய்வதற்கான வாய்ப்பும் இல்லை. அடிமையை உரிமையிடுறதுக்கு எங்களிடத்தில் அடிமைகள் இல்லை. எனவே மீதம் இருக்கக்கூடிய 2, ஒரு நோம்ப வேண்டும் என்று முறிச்சு கொண்டா ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், தொடராக 60 நாட்கள் 2 மாதங்கள் நோன்பு நோக்கணும். ஒரு நோம்ப பாலாக்கினா அந்த 60 நாள்ல ஒரு மனிதன் அந்த ஒரு நோன்புல தன் மனைவியோட உடலுறவு ஈடுபட்டு அந்த நோம்பை முறிச்சு கொண்டா அதுக்கு கலா மட்டும் தான் இருக்குமே ஒழிய அதுக்கு கஃபாரா இல்லை. ஏன்னா ரமலான் மாதத்தினுடைய நோன்பை பாலாக்கினால் மாத்திரம் தான் அவனுக்கு கஃபாரா என்ற தெண்ட பரிகாரம், குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டும். ஆக ஷாஃபி மதுஹபுடைய சட்டம், ஒரு மனிதன் நோன்பை பாலாக்கி கொண்டால், தன்னுடைய மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டு நோன்பை பாலாக்கினால் என்ன சட்டம் தெரியுமா? கஃபாரா கொடுக்கணும். என்ன கஃபாரா? ஒன்று 60 நாட்கள் நோன்பு நோக்கணும், இல்லையா 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த 2ஐயும் செய்யணும். ஆனால் ஒரு மனிதன் வேண்டுமென்று உண்டாலோ பருகினாலோ நோன்பு அந்த நோன்பை முறித்து கொண்டால் அதை கலா செஞ்சா மாத்திரம் போதும். எனவே மாதவிடாயுள்ள பெண்கள், மாதவிலக்குள்ள பெண்கள், அவர்கள் அந்த நேரத்தில் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது மாத்திரம் போதும், கஃபாரா இல்லை. அதற்கு நோன்பு பிடிச்சு கொண்டு வரக்கூடிய சந்தேகங்கள், நகம் வெட்டினா நோம்பு முறியுமாண்டா நகம் வெட்டினால நோம்பு முடியாது. கண்ணுக்கு மருந்து ஊத்த முடியுமாண்டா கண்ணுக்கெல்லாம் மருந்து ஊத்த முடியும், நோம்பு முடியாது. மூக்குக்கு காதுக்கு மருந்து ட்ராப் ஆவிக்கிறவங்க ஊத்த முடியாது நோம்புடைய பகல் காலங்கள்ல. இன்சுலின் பாவிக்க முடியுமாண்டா இன்சுலின் பாவிக்க முடியும். ஏண்டா இயற்கை துவாரங்களினால அது உட்போறது இல்ல. ஊசி என்பது அவர் கையிலேயோ சந்திலேயோ வேற இடத்துல தான் அடிப்பாரு. எனவே அந்த இன்சுலின் பாவிக்க முடியும், ஆனால் சேலேன் பாவிக்க முடியாது. சேலேன் என்பது உடம்புல தெம்ப ஏற்படுத்துறோண்டு, அதை பாவிக்க முடியாது. எனவே பிளட் டெஸ்ட் எடுக்கலும்டா பிளட் டெஸ்ட் எடுக்கலும். இப்படி நோன்பினுடைய சில சில சட்டங்கள் இருக்கிறது. பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நிச்சயமாக பால் கொடுக்க முடியும். தன்னை பிள்ளைக்கு ஆபத்து இருக்கும் என்றிருந்தால், தன்னை புள்ள வீக்காக இருக்குது, தானும் வீக்காக இருக்குது என்றா நிச்சயமாக அவங்க நோம்ப விட அனுமதி இருக்குது மார்க்கத்தில். நோம்ப விடணும், அவங்க அந்த நோம்ப கலா செஞ்சு கொள்ளணும். அதே போல வயிற்றுல புள்ளைய சுமக்கக்கூடிய பிரெக்னன்ட் தாய்மார்கள், அவங்களும் தாண்ட புள்ள வீக்காகும் என்று பயந்தா அவங்க என்ன செய்யணும்? நோம்ப விடுறது அவங்களுக்கு சிறந்தது. பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்க, சுமாராக 125 to 130 கிலோமீட்டர் உள்ளுக்கு போறவங்க, அந்த கசுறு செய்ய முடியுமான அளவுக்கு பிரயாணம் போறவங்க நோம்ப விடுறதுக்கு அனுமதிக்குது. ஆனாலும் கூட இன்றைக்கு ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷன், அவுட் சைட் போறதா இருந்தா நாங்கள் நைட்டில் தான் போவோம். அப்படியே பவலில் போகிறதாக இருந்தாலும் ப்ரீமியம் பஸ்ஸில் நாங்கள் புக் பண்ணி தான் போவோம். எனவே அது கஷ்டமாக இருந்தால், உனக்கு கஷ்டம் இருந்தால் விடுவது சிறந்தது. உனக்கு பிடிக்கிறதுக்கு சிரமம் இல்லை என்றால் அதை பிடிக்கிறது சிறந்தது. அதே போல் ஒரு நோயாளி அந்த நோம்பை பிடிச்சா பைபாஸ் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மருந்து பாவிச்சு கொண்டே இருக்கணும். அவர் என்ன செய்யறது? நோம்பு பிடிக்கிறதா விடுறதா? பிடிக்கிறதுக்கான ஆசை இருக்குதுண்டா அந்த ஆசைக்குரிய கூலி அல்லாஹ் தருவான். எனவே உனக்கு நோம்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. நோம்பை விடணும், விடுறது தான் சிறந்தது. 2 ஷரத்து. அந்த நோய் கூடும் என்று பயந்தா, பிடிச்சிருக்கக்கூடிய அந்த நோய், உதாரணமா பைபாஸ் சர்ஜரி பண்ணி மருந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாரு, இல்லையா ஏதாவது ஒரு கேன்சருக்கோ மருந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னு வைங்களே, அந்த மருந்தை விட்டா பழையபடி நோய் கூடிடும், இல்ல அது சோமாவது லேட் ஆகும். இந்த 2. அது இல்லாம சும்மா தலைவலி, காய்ச்சல், இருமல், கேஸ்ட்ரிக் வர்றதுக்கெல்லாம் நோன்பு விட முடியாது என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சூமு தசிஹு, நோன்பு பிடிங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியம் தருமெண்டாங்க. நாங்க அந்த நியத்துல பிடிச்சா எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும்
தக்குவாவோடு அந்த நீயத்து உள்ளத்துல வந்தா நிச்சயமா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆரோக்கியம் அளிப்பான் என்பதுல சந்தேகம் இல்லை. மருத்துவ குறிப்புகள் நிறைய இருக்கிறது நோவு பிடிக்கிறதுல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய குதுபாக்கள் அது சம்பந்தமாக பேசப்படும். எனவே கேட்டதின்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா